இப்ப விண்டோஸ் ஆன் பண்ண உடனே பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள வந்த உடனே இது ஓபன் ஆகும். எல்லா கம்ப்யூட்டர்லயுமே இது இருக்கும். இதுக்கு பேர் என்ன? டாஸ்க் பார். கீழே இருக்க ஒரு லைன் பேரு டாஸ்க் பார். இந்த டாஸ்க் பார்ல மெயினா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பட்டன். ஸ்டார்ட் பட்டன்ல எல்லா அப்ளிகேஷனும் இந்த ஸ்டார்ட் பட்டன்ல தான் இருக்கும். அடுத்து ரெண்டாவது, நம்மளோட அப்ளிகேஷன் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா தேடி எடுத்துக்கலாம். இதுல அப்ளிகேஷன், ஃபைல்ஸ் எது வேணாலும் இதுல என்ன செஞ்சுக்கலாம், தேடி எடுத்துக்கலாம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த இடத்துல பார்க்கணும். இந்த இடத்துல கனெக்ட் ஆகுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ரவுண்டா ஒரு சிம்பிள் வந்து என்ன செய்யும், இருக்கும். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கிலீஷ் இருக்குல்ல, நம்ம லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்னாலும் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் பொதுவா ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால நம்ம லாங்குவேஜ் என்ன வச்சிருக்கோம், இங்கிலீஷ் வச்சிருக்கோம். புரியுதா? அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேட்டும் டைமும் வந்து நமக்கு காமிக்கும். இன்னைக்கு டேட் என்ன, டைம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், காமிக்கும். இந்த டாஸ்க் பார்ல முக்கியமா பார்க்கக்கூடியது பார்த்தா அவ்வளவுங்க. அதை தவிர இங்க பாத்தீங்கன்னா குயிக் லஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்றோமோ அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த இடத்துல வரும். இப்ப பாருங்க, இந்த டச் பெயிண்ட் அப்படிங்கிறத ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே கீழே வந்துருச்சா, இருக்கா, புரியுதா? இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்றோமோ அந்த அப்ளிகேஷன் இந்த இடத்துல ஓபன் ஆகும். அதை க்ளோஸ் பண்ணிட்டா இந்த இடத்துல போயிடும். புரியுதா? எந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து நமக்கு காமிக்கும். அடுத்து பார்க்கக்கூடியது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டெஸ்க்டாப் அல்லது வால்பேப்பர் சொல்லுவாங்க. என்னது? டெஸ்க்டாப் அல்லது வால்பேப்பர். இந்த வால்பேப்பரை நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிசைன் வச்சு நம்ம மாத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா கவனி. இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பிக்சர் கொடுக்குறேன். பிக்சர் கொடுத்து அந்த போட்டா போல இந்த மயில் போட்டா வேணும் அப்படின்னா இந்த மயில வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணேன்னா இங்க செட்டஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் வருதுல்ல, அதை கிளிக் பண்ணேன்னா போதும், அங்க அந்த மயிலோட படம் வந்துடும். இந்த மாதிரி நம்ம போட்டாவோ வேற எந்த போட்டானாலும் என்ன செஞ்சுக்கலாம், இந்த வால்பேப்பர்ல மாத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பூராமே என்ன சொல்லுவாங்க, ஐகான். மொத்தம் 1 2 3 எத்தனை ஐகான் இருக்கு பாரு. இது பூராமே எல்லாமே என்னது, ஐகான். இந்த ஐகான்ஸ் வந்து நமக்கு அடிக்கடி தேவைப்படக்கூடியதை இங்க எடுத்து வச்சுக்கலாம். சரியா? அது எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டார்ட்டுக்குள்ள இருக்கக்கூடியதை இங்க இருக்கும் ஐகான். தேவையில்லை வேணாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் மூலமா நம்ம எடுத்துக்கலாம். இங்க இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். நம்ம அடிக்கடி ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த டெஸ்க்டாப்ல எடுத்து வச்சுக்கலாம்.